அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹஜ்ஜு செஞ்ச பிறகு எஹராம் ஆடை அணிவாங்கள்ல, எஹராம் ஆடை அணிந்த பிறகு எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பார்ப்போம். இதா லப்ப ஃபகத அஹ்ரம், லப்பைக் அல்லாஹ் என்ற அந்த இது ஓதிய பிறகு ஹராம் ஆகிவிடும். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை ஹராமாக்கி விடுவான். மினர் ரஃபஸ், கணவன் மனைவி ஒன்று சேருவதை, வல் ஃபுசூக், பாவங்கள் சிறிய பெரிய பாவங்கள் செய்வதை விட்டு, வல் ஜிதால், இப்போ நம்ம சகோதரன் இருக்கிறான், அவங்க கூட சண்டை போடுறது. அடுத்து வலா யக்துலு சதுரன், கொலைகாரன் கொலை செய்வது. வல யுசீரு இலை வல யதுல்லு அலை, இப்போ ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். இப்போ வேட்டைக்காரன் வேட்டையாடுறதுக்காண்டி ஒரு விலங்கை தேடுறான். அந்த விலங்கை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த வேட்டைக்காரன் நம்ம கிட்ட கேட்டானா, நம்ம வாயாலையோ இல்லை கரத்தாலேயோ நம்ம அந்த விஷயத்தை காட்டக்கூடாது. வல எல்பிசு கமீசன், சட்டை அணிவது கூடாது. வல சொராவீல், பைஜாமா அணிவது கூடாது. வல இமாமா, தலப்பா கட்டக்கூடாது. வல கலன்சு, தொப்பி அணிவது. வல குபா தொப்பி அணிவது. வல ஹுஃபைன இல்லா இல்லா யஜிது நலைன், அரபியர்களுடைய காலத்தில் மோஸ்ட்லி ஹுஃபு தான் போடுவாங்க. அந்த ஹுஃபு எந்த அளவு இருக்குன்னா முட்டி அளவு இருக்கும். அது அந்த காயம்பட்டவங்க காலில் அந்தமாரி அவங்க மோஸ்ட்லி போட்டுருப்பாங்க. வயக்கத்தாகுமா மின் அஸ்ஃபல கஅபைன், அந்த எஹராம் ஆடை அணிந்த பிறகு சப்பல் போட வேண்டும். அப்படி சப்பல் இல்லாத பட்சத்தில் ஹுஃபு போட்டுக்கலாம். அந்த ஹுஃபு எந்த அளவு இருக்கணும்னா கரண்டை கால் கீழே இருக்கணும். வல யுகத்தி ராச, தலையை மறைக்கக்கூடாது. வல வஜஹு, முகத்தை மறைக்கக்கூடாது. வல யமசு தொய்வன், அத்தர் பூசக்கூடாது. வல ஹில்லுக ராச, தலைமுடியை வெட்டக்கூடாது. வல ஷஅரி பதன, உடம்பில் இருக்கக்கூடிய முடியை வெட்டக்கூடாது. வல யகுசு மின் ஹைதஹு, தாடியை வெட்டக்கூடாது. வல மன் லஃபரிஹி, நகத்தை வெட்டக்கூடாது. வல யல்பிசு சௌபன் மஸ்பூகா பூசிரின், மஞ்சள் நிறம் பட்ட ஒரு எஹராமுடைய ஆடை அணியக்கூடாது. வல பிஸஅஃபரானின் வல பி உஸ்ஃபுர், மஞ்சள் நிறம் அப்புறம் குங்குமப்பூ நிறம், அந்த நிறப்பட்ட ஆடை அணியக்கூடாது. இல்ல ஐயக்கூன கசீலன், துவைச்சதை தவிர. வாழும் காலத்தில் வெறுமுறை கஃபனுடைய ஆடை அணிவதற்கு முன்பதாக அதிகமாக எஹராமுடைய ஆடைகளை அணியக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஆவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.